இதில் வந்து அடுத்ததாக என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா, ஜாஃபருடைய குடும்பத்தார் இருக்கிறாங்க இல்லையா, இந்த ஒரு முக்கியமான மேட்ரு. ஏன்னா ரசூலுல்லாவுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்கிறதுனால இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 3 நாட்கள் வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து போகாமல் யார் ஜாஃபர் அலியானுடைய குடும்பத்தினர் வீட்டிலே தங்கியிருக்கிறாங்க. 3ஆவது நாள் ரசூலுல்லாஹ்கிட்ட போகிறாங்க. போய் ரசூலுல்லாஹ்கிட்ட போகும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஜாஃபரின் குடும்பத்தார், இன்றிலிருந்து என் சகோதரருக்காக நீங்கள் அழுவக்கூடாது, நீங்கள் வந்து அழுவாதீங்க, ஏன்னா என் சகோதரின் குழந்தைகளை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. அந்த குழந்தைங்க ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. அந்த குழந்தைகளை கொண்டு வந்து அந்த தலையிலெல்லாம் என்ன பண்ணுறாங்க, மொட்டை அடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மொட்டை அடிக்க சொல்கிறாங்க. இது என்னங்கிறது தெரியல, இது இருக்குதா மார்க்கத்தில் அப்படின்னு தெரியல. அந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ். இது மொட்டை அடிக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை பார்த்து ரசூலுல்லாஹ் அப்படியே இது பண்ணுறாங்க. அது அந்த குழந்தைகளுடைய அந்த மன வருத்தத்தை போக்குறதுக்காக ரசூலுல்லாஹ் எப்படிங்கிறாங்க, இந்த குழந்தை வந்து ஹம்சா மாதிரியே இருக்குது, இந்த குழந்தை வந்து என்ன மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி அப்துல்லா இப்னு ஜாஃபர் அலியான் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, நீ என்ன மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை தூக்கிட்டு, இறைவா இவன் தொழில் செஞ்சானா இதில் நீ பரக்கத்தை ஏற்படுத்து அப்படின்னு சொல்லி, அப்போ ஜாஃபருக்கு பதிலாக அல்லாஹ் நீ இவனை ஏற்படுத்து, ஜாஃபர் இருந்த இடத்துல அவர் இருந்தார்னா எப்படி குடும்பத்தை தாங்குவாரோ அந்த இடத்துல இந்த பையனை நீ நிறுத்து அப்படின்னு சொல்லி 3 முறை துவா செய்கிறாங்க. இது வந்து முஸ்னத் அஹமதில் 1750 ஹதீஸு, அபுதாவுதில் 4192. அவ்வளோக்கப்புறம் அந்த பெண்மணி, அதாவது ஜாஃபர் அலியானுடைய மனைவி, அவங்க போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இந்த மாதிரி குழந்தைங்களாம் அனாதையாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பெருமைகோள், உலகிலும் மறுமையிலும் இவர்களுக்கு நான் பொறுப்பாளி அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சந்தோஷப்படு, ஏன்னா இங்கேயும் நான் பொறுப்பெடுத்துக்குவேன், சொர்க்கம் கூட்டு போகிற வரைக்கும் நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அவங்களுக்கு கிடைச்சது. இப்போ தான் அவங்க போய் ஹம்சா அலியானுடைய குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க பொறுப்பில். இப்போ இவங்களுடைய குழந்தையும் சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து வளர்த்துறாங்க. இது ஒரு நிகழ்வு நடக்குது. ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிச்சாள். அதே மாதிரி ஜாஃபர் அலியானும் ரொம்ப பிடிச்சாள் யாருக்கு, அலி அலியானுக்கும். அதனால தான் ஹசன் அலியானுக்கு என்ன பேர் வைக்கிறாங்கன்னா ஹம்சான்னு பேர் வைக்கிறாங்க. ஹுசேன் அலியானுக்கு அலி அலியானு வச்ச பேர் ஜாஃபர்ன்னு தான் பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் வஹி வருது வானத்திலிருந்து, மலக்கு வந்து சொல்கிறாரு ரசூலுல்லாஹ்ட்ட, இந்த 2 குழந்தைக்கு இந்த பேர் வைக்க சொல்லு அப்படின்ட்டு. அப்போ தான் சொல்லுங்க அப்படின்னோடனே அப்போ வந்து ரசூலுல்லாஹ் வந்து இந்த 2 குழந்தையை கூப்பிட்டு பேரை மாற்றுறாங்க. இந்த குழந்தைக்கு ஹசன், இந்த குழந்தைக்கு ஹுசேன். அதாவது ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த பேர் சூட்டப்படுது. ஹக்கீகா கொடுக்கும்போது ஹசன் ஹுசேன் பேர் கிடையாது. ஹக்கீகா கொடுக்கும்போது இவருடைய பேர் ஜாஃபர், ஹசனுடைய அண்ணனுடைய பேர் ஜாஃபர், தம்பியுடைய பேர், அதாவது அண்ணனுடைய பேர் ஹம்சா, தம்பியுடைய பேர் ஜாஃபர். இதுதான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு ரொம்ப நாள் கழித்து ரசூலுல்லாஹ் கடைசி கட்டத்தில் தான் பேரை மாற்றுறாங்க. இதெல்லாம் வந்து மிக ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலியே ரத்தம் சிந்தி இருக்குது, சும்மா கிடையாது. எப்பயுமே அந்த தலைவர்கள், கட்சி தலைவர்கள் எப்படி இருப்பாங்க, தொண்டன் ரத்தம் சிந்துவான். கட்சி தலைவர் எப்படி இருப்பான், அனுபவிப்பான், கோடி கோடியாக சேர்த்துவான், அப்படி ஆடம்பரமாக இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலியில் எவனும் அனுபவிச்சதில்லை, யாருமே அனுபவிச்சதில்லை. அதாவது இன்னி வரைக்குமே யாருமே அனுபவிச்சதே இல்லை. அந்த காலத்தில் இருந்த பெரியவங்களும் சரி, இன்றைக்கி ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய யாருமே அனுபவிச்சதே கிடையாது. எல்லாருமே சிரமம் தான். ரசூலுல்லாஹ் சிரமம், ரசூலுல்லாஹ்வுடைய மகள்கள் சிரமம், ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் சிரமம், ரசூலுல்லாஹ்வுடைய பேர குழந்தைகள் சிரமம். ஒரு கொள்கைக்காக, அதாவது அல்லாஹ்வுக்காக இவ்வளோ பெரிய டெடிகேஷன் இவங்க பண்ணியிருக்காங்க. அதனால தான் கடைசியாக என்ன சொன்னாங்க, என் ஃபேமிலியை பார்த்து நடந்துக்கோங்க. குர்ஆனுக்கு அடுத்தபடியாக ரசூலுல்லாஹ் வலியுறுத்திட்டு போன விஷயம் உம்மத்திட்ட, என் குடும்பத்தை கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னா. இன்னைக்கு குடும்பமும் காலி, குர்ஆனும் காலி, ரெண்டையுமே நம்ம வந்து என்ன பண்ணோம், துரோகம் பண்ணோம். அதுக்குண்டான வலி, அதுக்குண்டான வேதனை, அதாவது என்ன சொல்கிறது, அதுக்குண்டான அதாபத்தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி உம்மத்து மேலே இவ்வளோ பெரிய ஒரு அசாப் வந்து இருக்குது.